அன்பார்ந்தவர்களே, முதல் 10 நடந்து போனது, இரண்டாவது 10 ஓடி போனது, மூன்றாவது 10 பறந்து போக போகிறது. ஆகவே இந்த மூன்றாவது 10ஐ நாம் எந்த அளவுக்கு அதை உபயோகிக்க வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ். வேட்டியை இறுக்கி கட்டி அமல் செய்வார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட வீணடிக்காமல் இந்த மூன்றாவது 10ஐ பயனுள்ளதாக ரசூலுல்லாஹ் தன்னுடைய தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் எழுப்பி விட்டு அமல் செய்வார்களாம். அதாவது ரமலான் அல்லாத மற்றுள்ள மாதங்களில் இஷாவுக்கு பின்னால உலகத்துடைய ஈடுபாடு இருக்கக்கூடாது, உலக பேச்சு பேசக்கூடாது, உலகத்துடைய எந்த இதுவும் இருக்கக்கூடாது. இஷா 8 மணியோட முடிஞ்சிடணும், படுத்துடணும். அப்பதான் 3 மணிக்கு தஹஜ்ஜுதுக்கு எழுந்து. அதான் மற்றுள்ள மாசங்கள். ஆனா ரமலான் மாசத்துல இரவை ஹயாத்தாக்கும், இரவை ஹயாத்தாக்கும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்கள். இரவு பூராம் நீங்கள் அமல் செய்யுங்கள், எந்த அளவுக்கு அமல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அமல் செய்யுங்கள். இந்த மூன்றாவது 10 ஒரு பிரத்யேகமான ஒரு தன்மையுடையது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்முடைய நடவடிக்கைலாம் எப்படி ஆச்சுன்னு கேட்டா, 8 மணிக்கு படுத்து 3 மணிக்கு எந்திரிக்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஆனா இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேலதான் டின்னரே நடக்குது வீட்டுல, இல்லையா? வீட்டுல டின்னர் சாப்பிடுறது எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு 11 மணிக்கு. அதுக்கு பின்னால போன் எடுத்துட்டு போனா பையனுக்கு தூங்குறதே 2 மணிக்கு 3 மணிக்கு தான் தூங்குறாங்க. சஹாபாக்கள் எந்திரிக்கக்கூடிய நேரத்தில் இவங்க தூங்க போறாங்க. இதான் இன்னைக்கு நடக்குது. அதனால போனது போகட்டும், இனி இருப்பதை உபயோகமாக நாம் பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும்.